ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு இந்த ஜூஸியான ரவை லட்டு வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா 250 கிராம் ரவை எடுத்து அதையும் அது கூட வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும், ஒரு 5 செகண்ட் வறுத்தா போதும். ஏன்னா ரவா லட்டை பொறுத்த வரைக்கும் ரவை ரொம்ப வறுத்துட்டா லட்டு ஹார்ட் ஆகிடும், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நான் 250 கிராம் ரவைக்கு 125 கிராம் சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி இப்போ அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சீக்கிரம் ஆறணுங்கிறதுக்காக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கிட்டேன். நீங்கள் அதே பாத்திரத்தில் உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். பால் ஆட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த சர்க்கரையில் மெல்ட் ஆகி, அந்த சூட்லேயே சர்க்கரையில் மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும். ரவா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஜூஸியான ரவா லட்டு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மோர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு சுதி ஸ்ரீ விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.